நண்பர்களே, இந்த ரோபோட்டிக் குதிரை வண்டி இருக்கு பாருங்க, இது ரொம்ப ஸ்பெஷலானதுப்பா. ஏன்னா இது டாக்ஸியை விட ரொம்ப ஸ்பீடா போடும்பா. அதே மாதிரி இதுல போறது ரொம்ப சேஃப், நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதுல விசேஷம் என்னன்னா, நம்ம போற இடத்த சொன்னா போதும், இது நம்மள அங்க கொண்டு போய் சேர்த்துரும். பூசணிக்க மாட்டியா குதிரை வண்டியை கண்டுபிடிச்சு பெரிய சாதனை பண்ணிட்டா. இதுல என்னோட உழைப்பு நிறைய இருக்குதாப்பா. நானும் உங்க கூட இணைஞ்சே இருப்பேன். ஆமா, நம்ம டாக்டர் சொல்ல சொல்ல நானும் இந்த குதிரை வண்டிக்காக நிறைய செஞ்சிருக்கேனாப்பா. நம்புங்க, நாங்க இதுல கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம். எங்க உழைப்பு வீண் போகாதோ. ஆமால, உனக்கு தான் குதிரை ஓட்டுறதுல 20 வருஷம் அனுபவம் இருக்குல்ல. நண்பர்களே, சீக்கிரமா எல்லாரும் கிளம்புங்க. ஆனா சிங்கம் சார் அங்க சின்ன பசங்களோட சேர்ந்து குதிரை வண்டியில என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? நல்ல முகூர்த்த நேரமா பார்த்து நம்ம வண்டி எடுத்து ஆகணும் இல்ல? அத பாவி, நான் கண்டிப்பா தேங்காய் உடைக்கவே மாட்டேன். நான் எப்பெல்லாம் தேங்காய் உடைக்கிறனோ அப்பெல்லாம் எனக்கு தான் பெரிய ஆப்பா வந்து சேருது. அதனால நிச்சயமா மாட்டேன். அட பரவாயில்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தேங்காவை நான் உடைக்கிறேன். வந்துட மாட்டோம். ரெடி. ஓகே ஸ்டார்ட். ஓகே ஸ்டார்ட். புர்புரி நகரத்தை ஒரு ரவுண்ட் அப்படியே அடிச்சிட்டு வரோம். ஊரை சுத்தி வர 10 ரூபாய், ஊரை சுத்தி வர 10 ரூபாய், ஊரை சுத்தி காட்ட 10 ரூபாய், ஊரை ரவுண்ட் அடிக்க 10 ரூபாய். வாங்க, இந்த ஒரு அரிய வாய்ப்பை நழுவ விடாதீங்க. வாங்க சார், வாங்க சார், வாங்க வாங்க. 10 ரூபாய் தான், ஏறி உட்காருங்க, போயிடலாம். 10 ரூபாயில நீங்க இது ஊரை ரிலாக்ஸ்ல சுத்தி பார்த்துட்டு வரலாம். என்னப்பா எங்களை பார்த்தா கிண்டலா இருக்கா? இது ரோபோட்டிக் குதிரை வண்டி எவ்வளவு வேகம் போக தெரியுமா? காத்தை விட வேகமா இது ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க வாயை பழந்து பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். நாங்க பார்க்க தானே போறோம். நான் இந்த டீயை குடிக்கிறதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா நிஜமாவே அது வேகமான குதிரை, நான் ஒத்துக்கிறேன். என்ன பண்றாரு இவரு? போங்க, மோட்டு பத்துலு சவாரியை கூட்டிட்டு சீக்கிரமா போங்க. அண்ணாச்சி, நானும் உங்க கூட சவாரிக்கு வரேன். என்ன பண்றேனா? ஓகே ரெடி. புண்ணியவா உட்காந்துட்டாரு. போலாம் மாட்டோம். ஓ என்னடா இது? இனிமே நீங்க வாழ்க்கையில யோகாவுக்கு போகவே வேணாம். இதுல ஒரு ரவுண்ட் அடிச்சாலே போதும். இதுவும் ஒரு மசாஜ் தான், கவலைப்படாதீங்க. யாரா இது? என்னது இது? இதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. நீங்க டீ சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள நாங்க ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டோம். அதே மாதிரி தான் போக போறோம். எங்களை முதல்ல கூட்டி போங்க. எங்களை கூட்டி போங்க. எங்களை போக இங்க பாருங்க, அவசரப்படக்கூடாது. பொறுமை கடனின்னு பேரு இது. பொறுமை. எல்லாரும் பொறுமையா இருங்க, இல்லனா கோவம் வந்துரும் எனக்கு. இது வேறயா? போட ரஜ, போமா போமா. கோ கோ. அப்படிதான், வேகமா போ. சூதானமா போ. அப்பலாம் போவாத. அப்படியே ஸ்டாப் ஆயிக்க. அது இறங்கிக்கங்க இல்ல குதிச்சிக்கங்க. அடுத்த ரவுண்ட். என்னடா நடக்குது? என்னப்பா இது? இவங்க இப்படி வேகமா போக ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம பொழப்பு அவ்வளவுதான் போல இருக்கே. போது நிறுத்துங்க. ரோபோட்டிக் குதிரையும் இருக்காது, வண்டியும் இருக்காது. உங்க 2 பேரும் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. ஏய், என்னடா பண்ணுவீங்க? நாங்க 2 பேரும் என்ன கையில வளையல் போட்டுருக்கோம் நினைச்சீங்களா? கூத்து விட்டோம்னா அவ்வளவுதான். போடு. ஏய், கோபேருக்கு சோறு எடுத்து வாங்கிக்கலாம். பெரிய அம்பலக்கடி ஜும்பா போடா வீங்கன மூக்கா. போறம்போக்கு போடு வித்தவனே, வாங்கிக்கடா. என்னடா முழிக்கிறீங்க? நான் அந்த வண்டியை திருடிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும்ல? ரொம்ப பிரமாதமா இருக்கும் பாஸ். நம்ம பேங்க கொள்ளை அடிச்சுட்டு இந்த வண்டியில ஏறிட்டோன்னு வச்சுக்கங்க, சிங்கம்ல எந்த கொம்பனாலையும் நம்மள பிடிக்க முடியாது. புரிஞ்சுதா? ஹலோ ஜெகனண்ணா, மோட்டுன்ற ஒருத்தன் நம்ம ரங்காவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டானா? என்ன, ஜெகனோட தம்பிய ஜெயிலுக்கு அனுப்பிட்டானா? என் தம்பிய ஜெயிலுக்கு அனுப்புனவனா நான் சும்மா விட மாட்டேன். நான் யாருன்னு காட்டுறேன். யாரா மோட்டோ? அவன் புர்புரி நகர்ல ரொம்ப ஃபேமஸ் ஆனவனே. கிட்டத்தட்ட நம்மள மாதிரியே தானே. ஒரு காட்டுக்குள்ள 2 சிங்கம் இருக்கவே கூடாது. இந்த ஜெகன் தாண்டா தலையாவும் இருக்கணும், தளபதியாவும் இருக்கணும். நமக்கு எதிரா எவனும் இருக்க கூடாது. அந்த மோட்டுவா புர்புரி நகர்ல வச்சு அடிக்க கூடாது. இங்க கொண்டு வந்து அடி பின்னி எடுத்துறணும். புரியுதா?
நல்லா பிளான் பண்ணி அவனுக்கு ஒரு லெட்டர் எழுதி இங்க வர வைங்க. சரிண்ணே. அன்புள்ள மோட்டுவுக்கு நான் தான் உன்னுடைய தூரத்து மாமா. இனி என்ன பார்த்திருக்க மாட்டேன். ஏன்னா நீ சின்ன பையனா இருக்கும்போது தான் நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். நான் இப்ப வெளிநாட்டுக்கு போறதுனால என்னுடைய கோடிக்கணக்கான சொத்தை உன் பேர்ல எழுதி வைக்கலாம்னு இருக்கேன். அந்த பணத்தை வச்சு இந்த புர்புரி நகரத்தை நல்லா டெவலப் பண்ணி மக்களுக்கு உதவி செய்ய. என்னுடைய அட்ரஸ் இங்க தான், பக்கத்து ஊரு போஸ்ட் ஆபீஸ்க்கு பக்கத்துல. டேய் பத்துலோ, மாமா வீட்டுக்கு சீக்கிரம் போணும்டா. மோட்டோ அதிர்ஷ்டம் நம்மள தேடி வந்திருக்கு போல இருக்கே. சரிடா, சீக்கிரமா போய் ட்ரெஸ் மாத்திக்கோ. நாம எங்க மாமா ஊருக்கு போய் பார்த்துட்டு வரலாம். சொத்தெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம்டா. பட்டனை அமுக்கு. என்னடா போக மாட்டேங்குது? மோட்டோ, எனக்கு ஒரு டவுட். இந்த குதிரையை எப்படி வண்டியோட இணைக்கிறதுன்னு சொல்லு. டேய் குட்டா, அது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லடா. முதல்ல பச்சை பட்டனை அழுத்தணும், அதுக்கப்புறம் குதிரையை அதுல கொண்டாந்து நிப்பாட்டணும், அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பட்டன் அழுத்தணும், அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே தேங்க்யூ இருக்கும். மோட்டோ, தேங்க்யூ வெரி மச். அடே மோட்டோ, நீ என்ன காரியம் பண்ணிட்ட? அந்த கலவாணி பையன்கிட்ட போய் உண்மையை சொல்ற. தெரியாம சொல்லிட்டோம். பை மோட்டோ. இப்ப நான் போய் அவரை சந்திக்க போறேன். அடே மோட்டோ, அவன் நம்ம குதிரை வண்டியை மட்டும் இல்ல கோடிக்கணக்கான சொத்தை அபகரிச்சிருவான் போல இருக்கு. உன்னோட மாமாவுக்கு அவன் அடையாளம் தெரியாதுல்ல. அவன் தான் மோட்டோ நினைச்சு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டா என்ன பண்ணுவேன்? ஆஹா. ஏய், நீதான் அந்த புர்புரி நகரோட ஹீரோ மோட்டுவா? ஆமா, நான் தான் மோட்டோ. உங்களுக்கு என்ன பார்த்தா சந்தேகமா இருக்கா? நீங்க யார வேணாலும் கேட்டு பாருங்க. நான் தான் மோட்டோ. நீங்க என்கிட்ட என்ன வேலை சொன்னாலும் நான் செய்வேன். அடேங்கப்பா, ஷபாஷ். சரி, உன்னோட கடைசி ஆசை என்னங்கறத என்கிட்ட சொல்லு. சமோசா தானே? ஆஹா, பிரமாதம். எனக்கு சமோசானா ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். கொடுங்க. கண்டிப்பா சமோசாவோட சேர்த்து உனக்கு ராஜ விருந்தும் தரேன், சட்னியும் சேர்த்து தரேன். அதுக்கு முன்னால எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு. நீதான் ரங்காவை ஜெயிலுக்கு அனுப்புனியா? ஆமா மாமா, ஆமா. இந்த அளவுக்கு வீர தீர செய்யல என்ன தவிர இங்க வேற யாரால செய்ய முடியும்? நீங்களே சொல்லுங்க. அதை விட்டு தள்ளுங்க மாமா. அது நடந்து முடிஞ்ச விஷயம். இப்ப நம்ம புது விஷயத்துக்கு வருவோம். நீங்க எவ்வளவு வருஷம் கழிச்சு என்ன சந்திக்கிறீங்க? வந்து என்ன கட்டி பிடிச்சுக்க. கட்டி பிடிங்க. அரம்படி, நான் ஒண்ணும் உன்னோட மாமா இல்லடா, ரெங்காவோட அண்ணன்டா. என் தம்பிய ஜெயிலுக்கு அனுப்புனதுக்காக உன்னை இங்க வர வச்சு பரிசு கொடுக்காதாண்டா உனக்கு லெட்டர் எழுதி போட்டேன். நண்பர்களே, இவன் ஆசைப்பட்ட அந்த கோடிக்கணக்கான சொத்துக்களை வாரி வழங்குங்க. நிறுத்துங்க. நான் மோட்டு கிடையாது. நான் ஜான். நான் தான் ஜான் த டான். என்ன காப்பாத்துங்க. அதோ அங்க பாருங்க, அவன் தான் மோட்டு. அவனை போய் அடிங்க. என்ன விடுங்க. அப்பா வேண்டாம், சொன்னா கேளுங்க. நான் மோட்டு இல்ல. வேண்டாம், அடிக்காதீங்க. சொத்தையும் வாங்கிக்கோ. ஓடிட்டான். மோட்டு பத்லு, என்ன காப்பாத்துங்க. எல்லாரும் கும்பலா இருந்து என்ன கும்மி அடிக்கிறாங்க. அடி ஒவ்வொன்னும் எடி மாதிரி விழுது. இத பாருங்க, நான் கெட்டவன் தான், திருடன் தான், மோசமானவன் தான், கொள்ளக்காரன். ஆனா இதெல்லாம் நான் புர்புரி நகரத்துல மட்டும் தான் செய்வேன். என்ன காப்பாத்துங்க. டேய், மரியாதையா எவனை விட்டுட்டு போயிடுங்க. இது எங்க நகரத்து பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம். வெளியாட்கள் வந்து எங்க ஆளை அடிச்சா நான் சும்மா விட மாட்டேன். வா மோட்டோ, வாடி அவுட் பண்ணி போலாம். ஏய், போங்கடா. அவனை அடிச்சு எலும்ப என்னங்கடா. அந்த மோட்டு பொட்டல இந்த இடத்தை விட்டு தப்பிக்க கூடாது. போடா, சிமெண்ட் மூட்டை வைடா. வாங்கடா தம்பிங்களா, வாங்க. உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். டேய், நீங்க எங்க போனாலும் விட மாட்டேன். என்னடா ஆட்டோ ரேஸ் நடத்துறீங்களாடா? இந்தா வாங்கிக்க. ஐயே, ஏய். சோம்பேறி ஸ்டெண்டா காட்டுறேன். வாடா. இரு மோட்டோ. வாடா. ஏய். அது. இதெல்லாம் நமக்கு அசால்ட்டு. இப்ப பாரு. அதெல்லாம்
என்கிட்ட வச்சுக்காத. இது எங்க ஊரு, எங்க ராஜ்யம் நடக்குது. அவனை உன்னை எப்படி வெளியே அனுப்புறேன்னு மட்டும் பாரு. ஐய்! ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ண சொல்லு. அது என் தம்பி ரங்காவை நீ ஜெயிலுக்கு அனுப்புனீல அதுக்கு தான். ஓகே, உன் தம்பிக்காக தான் பண்ணியா? கவலைப்படாத, உன் தம்பி இருக்கிற ஜெயிலுக்கு உன்னை அனுப்பிச்சு வைக்கிறேன். போயிட்டு வாடா. அண்ணா நீங்க எப்படிண்ணே இந்த ஜெயிலுக்குள்ள வந்தீங்க? தம்பி அது ரொம்ப பெரிய சோக கதை. அந்த கதையை கேட்காத விட்டுடுப்பா. அதை நான் அப்புறமா சொல்றேன்.